ஹalleluya, குட் மார்னிங். மற்றொரு மகிழ்ச்சியான சமயத்திலே நம் ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் இன்னும் முக்கியமாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் வாருங்கள். ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாகலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மற்றொரு விஷயம் எங்களோடு பேச வேண்டும் என்றும் தினந்தோறும் எங்களை பேச வேண்டும் என்றும் ஒவ்வொரு நொடியும் உம்மோடு கிடைக்கிற நேரத்தை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? அநேக பிள்ளைகள் இப்போ எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே சில பிள்ளைங்களுக்கு ஒரு போராட்டம். ஏன்னா கடைசி வரைக்கும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. 10th வந்ததுக்கப்புறம் அதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்படின்னு உடனே ஒரேடியாக ஒன்றா படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது படிக்க முடியாது. 10th மாத்திரம் நாட்களில் சரியான மெரிட் கிடைக்கலன்னா நம்ம தொடர்ந்து போகிறதுக்கு, ஃபர்தர் ஸ்டடீஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக அது மாறி போயிடும். சரி, உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? 10th 12th எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகள் இருக்காங்களா? எக்ஸாமுக்காக இப்போ எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்களா? அதே போல் டிகிரி அல்லது பிஜி, இன்னும் மெடிக்கல், சிவில் அப்படின்னு நிறையா பேர் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிறவங்க இருக்கத்தான் செய்வீங்க. அவ்வளோ எதுக்குங்க நாட்களில் சின்ன பிள்ளைங்க கூட எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி சின்ன பசங்க கூட, சின்ன கிளாஸில் படிக்கிற பிள்ளைகள் கூட இன்னைக்கு எக்ஸாம்ஸ்னா எவ்வளவு பரபரப்பாக இருக்கிறாங்க. வந்து எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சின்ன பிள்ளைங்க கேட்கும்போது, அதாவது எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க கூட எக்ஸாமுக்காக எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இன்னைக்கு எக்ஸாம்ஸ்னா எவ்வளவு ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடுது இல்லையா? அது கவனிங்க, பரீட்சைகள் என்பது எப்பொழுதுமே சர்வசாதாரணம் தான். நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்பப்போ பாடங்களை படிச்சுட்டா இந்த எக்ஸாம் டைமில் எக்ஸாம் எழுதுறதுக்கு அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதாவது எவ்வளவு தான் படித்தாலும், எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு நல்ல ஸ்கூல்ஸில் பிள்ளைகள் இன்னைக்கு போட்டாலும், டியூஷன்ஸுக்கெல்லாம் அனுப்பினாலும், தேவன் அருளி செய்கிற ஞானம் இல்லாவிட்டால், தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம இந்த உலகத்துல எதையுமே கூட சாதிக்கவே முடியாதுங்க. கவனிங்க, அதனால தான் நாட்களில் நிறைய பேர் அவர்களுடைய பரீட்சை ஆகும்போது ரொம்ப பரபரப்பாயிடுறாங்க. பரீட்சைக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. கட்டாயமா கவுன்சிலிங் கூட இன்னைக்கு தேவைப்படுது பிள்ளைகளுக்கு. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். ஞானத்தை தேவனிடத்துல தாங்க கேட்கணும். படிப்புங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. படிக்கிறோம் பாஸ் ஆக முடியல அப்படின்னா படிக்கிறத புரிஞ்சு கொள்ளவே முடியல, ஞாபகத்திலே நிறுத்த முடியலங்கிறாங்க. அல்லது பாடங்களை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர அவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது அதற்கான பதில் எதுன்னே தெரியாம ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. தேவன் அருளுகிற ஞானம் அது மேலிருந்து வருகிற ஞானம். அறிவு வேற, ஞானம் வேற. பயங்கர அறிவுள்ளவங்க, தெளிவானவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது தந்திரங்கள், யுக்திகள். நிறைய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு அறிவு, தெளிவு அப்படின்னா இன்னைக்கு செல்லை வச்சுட்டு எழுதுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸ்லிப்ல கை கால் அங்கங்க எழுதி கொண்டுட்டு போய் பரீட்சைக்கு போறவங்க இருக்காங்க. சின்ன துண்டு பேப்பர் எழுதிட்டு கூட போறாங்க. அப்படியெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு ஏதோ அதுதான் அறிவு, தெளிவு நினைக்கிறாங்க. அது ஒருவேளை கெட்டிக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா அப்படி பாஸ் ஆகிறதுல என்ன ஞானம் இருக்க போகுது? அது உண்மையான உன்னோட மெரிட்டை எப்படி காண்பிக்கும்? ஞானம் என்பது வேற, யுக்திகள் எல்லாம் வேற. அநேக விஷயங்களை தெரிந்து கொள்வது வேற. அதாவது நாலேஜ், எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, எல்லா விஷயத்திலும் அறிவு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல இதுக்கு நான் என்ன செய்யணும்னு புரியுற இல்லையா, அதுதான் ஞானம். என்னென்னவோ இருக்கிறது, ஆனா எது எப்போ அவசியங்கிறது, எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். வருஷம் முழுக்க படிக்கிறோம், ஒரு 10 கேள்வி கொடுப்பாங்க, அல்லது இன்னும் எத்தனை கேள்வி கொடுப்பாங்களோ தெரியாது. இவ்வளவு பாடங்களுக்கு மத்தியில அவங்க கேட்கிற கேள்விக்கான பதில் எந்த பாடத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு பதில் எழுதுறவன் தான் உன்னதமான இடத்தை அடையறான். சில பேருக்கு கேள்வியே புரியாது, அப்போ பதில் எப்படி அவங்களால எழுத முடியும்? அதனாலதான் தேவனுடைய உதவி வேணும். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்குமே தெரியுங்க, அவனுடைய ஆழ் மனசு சொல்லும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரயாசப்பட்டு என்னெல்லாம் செஞ்சாலுமே கூட தேவனுடைய சகாயம் இல்லாவிட்டால், அவருடைய தயை இல்லாவிட்டால் நம்மால எதையுமே சாதிக்க முடியாது.
அதனாலதான் பாருங்க, எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி அந்த கிரகப்பிரவேசம் போகும்போது எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் தேவனை பற்றி யோசிக்கிறது இல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் அவசியம். கோடி ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி அதை கொண்டு போய் எங்கேயோ காரை கொண்டு போய் எதோ செய்யறாங்க, கடவுளை வணங்குறாங்க. தேவனும் அந்த காரை ஆசீர்வதிக்கணும். அவர் இருக்காரு நம்புறாங்களோ இல்லையோ தெரியாது. தேவன் யார் என்று கூட தெரியாமல் எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கத்தானே செய்யறாங்க. தேவ ஞானம் இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாதுங்க. தாவீதின் குமாரனான சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று அவனிடத்துல சொன்னபோது சாலமோன் தேவனிடத்துல என்ன கேட்டான்? இந்த இளம் பிராயத்திலேயே என்னை ராஜாவாக்கி விட்டீர். உம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்வதற்கு தேவையான ஞானத்தோடு கூடிய இருதயத்தை எனக்கு அருளுங்க. எனக்கு ஞானத்தை அருளுங்க ராஜா. ஞானம் உள்ளவனால்தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய முடியும். அநேக வேளைகளை பாருங்க, நம்முடைய அஞ்ஞானத்தினால நமக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அப்படியே மிஞ்சி போயிடும், அப்படியே பெண்டிங் ஆயிடும். நம்முடைய அஞ்ஞானத்தினால தான் நம்முடைய பணமெல்லாம் விரயமாகி பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கிறோம். ஞானம் உள்ளவர்கள் தங்களிடம் இருப்பதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்கு செலவிட வேண்டும், எது தேவையானது, எது அவசியம் இல்லாதது என்ற ஞானத்தோடு இருப்பாங்க. என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய செலவென் என்று கணக்கு வைத்துக் கொள்வார்கள். தேவனுடைய கிருபையோடு நாம் வேண்டிக் கொண்டால் தேவன் அந்த ஞானத்தை, பகுத்தறிகிற ஞானத்தை அருளி செய்வார். நிறைய பேர் இன்னைக்கு ஏமாந்து போயிடுறாங்க. பிகாஸ் எது ஒரிஜினல், எது போலி, எது ஒரிஜினல் அல்லது எது டியூப்ளிகேட் என்பது தெரியாததுனால இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏமாந்து போயிடுறாங்க. அதனாலதான் தேவ ஞானத்தை நாம் கொண்டிருக்கிற போது அவைகளை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவைகளை நாம் சரி செய்து கொள்ள முடியும். 10 மாடுகளை வைத்திருக்கிற ஒரு அம்மா 2 மாடுகளை மாத்திரம் வைத்திருக்கிற அம்மா கிட்ட பால் தயிரெல்லாம் வந்து கேட்பாங்களாம். இது ஒரு விவகாரமாகி வழக்குக்கு வந்தபோது அந்த அம்மா கிட்ட 10 பசுமாடு இருக்கும்போது உங்ககிட்ட எதுக்காக வந்தம்மா நிக்கணும் என்று நியாயாதிபதியினிடத்தில் அந்த வழக்கு வந்தபோது அந்த நியாயாதிபதி தன்னுடைய ஞானத்தினால எப்படி தீர்ப்பு சொன்னானா, போய் நல்லா சேத்த மிதிச்சிட்டு வந்து ஒரு சொம்பு தண்ணியில காலை கழுவிட்டு வாங்கன்னு சொன்னாரா. அந்த 10 பசுவை வச்சிருந்த அம்மா அந்த தண்ணி எடுத்து தான் காலில் ஊத்திட்டு வந்துட்டாங்க. அங்கங்க அழுக்கு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த 2 பசு மாட்டு வச்சிருந்த அம்மா மெதுவா முதல்ல காலில் ஒட்டியிருந்த அந்த சேற்றையெல்லாம் புல்லை வச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு சொம்பு தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கிளீன் பண்ணி நீட்டா காலை சுத்தம் பண்ணிட்டு வந்து நின்னாங்க. பாத்தியாமா, உனக்கும் ஒரு சொம்பு தண்ணி தான், அந்த அம்மாவுக்கும் ஒரு சொம்பு தண்ணி தான் கொடுத்தோம். ஆனா அந்த அம்மா அதை ஞானத்தோட பயன்படுத்துறதுனால இப்ப கிளீனா வந்து நிக்கிறாங்க. நீ அந்த தண்ணியை விரயமாக்கி அஞ்ஞானத்தோட நடந்துகிட்டதுனால தான் அந்த சேர் அப்படியே இருக்கு. ஸோ கட்டாயம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் உன் கடன் அப்படியே தான் இருக்கும். காரணம் உனக்கு சரி செய்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை. அதனாலதான் ஞானம் வேணும் என்றா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சகோதரிகளே, உங்களுக்கு ஞானம் அவசியம். ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டிக் கொள்ளுகிறாள். கணவனுடைய சம்பாத்தியத்தின் அடிப்படையில் நீ செலவு செய்யணும், அனாவசியமா செலவு செய்யக்கூடாது. புருஷனும் கூட ஞானத்தோடே கூட குடும்பம் நடத்த வேண்டும். வீட்டில் எப்படி பேசணும், என்ன பேசணும், எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஞானம் இருந்தாதான். அதாவது ஏன் இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, குடும்பங்கள் விவாகரத்து வரைக்கும் இன்னைக்கு ஏன் போகுது? பிள்ளைகளுக்கு கூட தேவ ஞானத்திற்காக வேண்டிக் கொள்ளும்படியாக தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும், கத்துக் கொடுக்கணும். தேவனிடத்துல எப்போதும் எதையும் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்னு பிள்ளைகளுக்கு நாம கத்துத்தரணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் தேவனிடத்திலே கேட்க கடவன். அவர் தாராளமாய் ஞானத்தை அருளி செய்வார். ஃபீஸ் தேவையில்லாதபடி, என்னங்க, ஏதோ கஞ்சத்தனமா இல்லாம ஞானத்தால் என் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவர் என்று கேட்கும்போது அந்த சாலமோனுக்கு தேவன் எப்பேற்பட்ட ஞானத்தை அருளி செய்தார். அது மாத்திரமல்ல, நீ சத்துருக்களின் பிராணனையோ பணத்தையோ இன்னும் அதிகாரத்தையோ என்ற இவைகளை கேட்காமல் தேவையுள்ள ஞானத்தை கேட்டதுனாலே அந்த ஞானத்தினால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வகையில உனக்கு ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கனத்தையும் உனக்கு பெயரையும் புகழையும் அருளுவேன் என்றார். கவனிங்க, புத்தி இல்லாதவன் வெட்கத்துக்கு ஆளாகி விடுவான், ஞானமுள்ளவனோ கனத்துக்கு ஆளாவான். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஞானத்தை அருளுகிற ஆண்டவரை அங்கீகரிக்கிற போது அவர்கள் வாழ்க்கையில பாக்கியம் பெற்றதை நாம் பார்க்கிறோம்.
கிறிஸ்துவை உடையவர்கள் ஞானமுடையவர்களாயிருப்பார்கள். கிறிஸ்துவின் ஞானம் இந்த உலக ஞானங்களைக் காட்டிலும் ஒப்பற்றதும் உன்னதமுமானதாயிருக்கிறது. கவனிங்க, வேத வாக்கியங்களை உங்களுக்காக உபதேசிக்கிறோம் என்றால் அது தேவ ஞானத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தேவனுடைய வாக்கியங்களின்படி கடைபிடிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஒழுக்கமுடையவர்களாயிருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள், பாவத்தை விட்டு விலகி இருப்பார்கள். எவைகளெல்லாம் சாத்தானுக்குரியது, எவைகள் தேவனுக்குரியது, எது நித்தியமானது, எது தற்காலிகமானது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது என்ற புரிதல் உடையவர்களாய் தங்கள் வாழ்க்கையிலே முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள். எனவேதான் தேவ வாக்கியம் ஞானத்தால் நிறைந்திருக்கிறது. தேவ வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது தாவீது சொல்லுவான், நம்முடைய நியாயப்பிரமாணத்தை நான் வாசிக்கிற போது வயோதிகர்களை காட்டிலும் இருக்கிற அனுபவ ஞானம் எனக்குள் வருகிறது. வயோதிகர்களை காட்டிலும் கூட அந்த அனுபவத்தை உம்முடைய வார்த்தையால் நான் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வதனாலே போதகம் பண்ணுவோரை காட்டிலும் அதிக ஞானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்கிறான். எனவே நாட்களில் தேவனுடைய ஞானத்துக்காக தேவனுடைய சந்நிதியிலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ளுகிற போது தேவ ஞானத்தை உடையவர்களாய் நம்முடைய குடும்பங்களை கட்டிக்கொள்ள முடியும், வருமானத்தை சரி செய்து கொள்ள முடியும், நம்முடைய வேலைகளை, நேரத்தை எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுகளாயிருப்போம். முக்கியமாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிற போது அவர்களும் கூட சிறு பிராயத்திலிருந்தே தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டு விட்டால் நல்ல கேரக்டரை உடையவர்களாக, நல்ல ஞானம் உடையவர்களாக, சில பரீட்சைகள் எழுதி பாஸ் ஆவது இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக பரீட்சைகளை எதிர்கொண்டு கொண்டேதான் இருப்போம். பெரியவர்களானாலும் பரீட்சை எழுதிக்கிட்டே தான் இருக்கிறோம். வாலிப பிள்ளைகள், முதியோர், யாரா இருந்தாலும் தினந்தோறும் ஒரு பரீட்சை இருக்கு, தினந்தோறும் ஒரு சோதனை இருக்கு. ஆனால் எப்படி அவைகளுக்கு நாம் எதிர்வினையாற்றுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் தான் நாம் உயர்வுகளை பெறுவோம் அல்லது கிவ் அப் பண்ணி எதுக்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை இன்று எனக்கு அருளிச் செய்யுங்க. இன்று நான் எதிர்கொள்ளுகிற விஷயங்களிலே உம்முடைய ஞானத்தில் அடிப்படையில் நடக்க கிருபை செய்யுங்க. நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் எது நன்மைக்குரியது, எது தீமையானது, எது உண்மையானது, எது போலியானது என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நாம் ஆரம்பிக்கிற போது ஏமாந்து விட்டேனே, நஷ்டமடைந்து விட்டேனே, விழுந்து விட்டேனே, ஃபெயிலாகி விட்டேனே என்று கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. பிள்ளைகள், கஷ்டப்பட்டு படிங்க, தேவனிடத்துல கேளுங்க, அப்புறம் பரீட்சைக்கு போய் எழுதுங்க. வீட்டில இருந்து போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போங்க. பரீட்சை நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் கைக்கு வந்த உடனே, ஆண்டவரே, இந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு பதில் எழுதுவதற்கு உங்களுடைய ஞானத்தை எனக்கு அருளுங்க. அதுக்கப்புறம் உங்க பென் எடுத்து பேப்பர்ல வைங்க. தேவனே உங்களுக்கு கிருபை அருளுவார். அவரை நம்புவோரை தலையாக்குவாரே தவிர வாளாக ஆக்க மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் உன்னத நிலையிலே பாஸ் ஆகி ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு போகும்படியாக, சாட்சியாய் நிற்கும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபித்து உங்கள் பிள்ளைகளை பரீட்சைகளுக்கு அனுப்பி வையுங்கள். பரீட்சை எழுதுவோருக்கு தேவனுடைய கிருபைக்காக ஜெபித்து பரீட்சைகளுக்கு அனுப்பி வையுங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளோ, பெரியோரோ, வாலிப பிள்ளைகளோ, எந்தெந்த பரீட்சை அது சிறிய பெரிய எதுவாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை அருளிச் செய்து உன்னதமான மார்க்ஸோடு அவர்கள் வெற்றி பெறும்படியாக நீர் சகாயம் அருள வேண்டும் என்றும், பெரியவர்களாக நாங்களும் ஏதோ ஒரு போராட்டத்தை அனுதினமும் எதிர்கொண்டு ஏதோ ஒரு பரீட்சையையும் நாங்கள் எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறோம் என்பதால் அவைகளிலெல்லாம் எப்படி விடுதலை பெற வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும், அவைகளுக்கான பதிலை உம்மிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள உம்முடைய சன்னதியில் வருவதற்கும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவதற்கும், உம்முடைய வார்த்தைகளை பரிசீலிக்கிறதற்கும், ஞானத்தின் அடிப்படையில் எங்கள் குடும்பங்களை நடத்துவதற்கும், ஞானத்தைக் கொண்டு எங்கள் நேரத்தை நாங்கள் செலவழிப்பதற்கும், ஞானத்தோடு கூட எங்கள் கைக்கு வருகிற வருமானத்தை ஒழுங்காய் உபயோகிப்பதற்கும், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் உமக்கும் மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறோம். தேவன் தாமே பதில் அருள் செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்களா? இல்லாவிட்டால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் கூட மறந்து விடாதீர்கள். கூடவே உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை லைவ் சாட்டில் வந்து பதிவும் செய்து விடுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை துணையாயிருப்பதாக.